டேட்டா சயின்ஸ் நம்ம கரியருக்கு ஒரு குட் ஆப்ஷனா இருக்குமா? டேட்டா சயின்ஸ் யாரெல்லாம் படிக்கலாம்? யாரெல்லாம் படிக்கக்கூடாது? அதே மாரி நெறைய பேரு கரியர் கேப் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டேட்டா சயின்ஸ் சூஸ் பண்ணலாமா? வேணாமான்னு நெறைய டவுட்ல இருக்காங்க. 10த் படிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிரலாம். 12த் படிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் ஆயிரலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நெறைய பேரு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் போய் படிக்கிறீங்க. இந்த நம்ம எலிஜிபிளான்னு டிசைட் பண்ணிக்கிறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 2 டெஸ்ட் நீங்க பண்ணாம தயவு செஞ்சு டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் படிச்சிடாதீங்க. நம்பர் 1 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படின்றத செக் பண்ணணும். நம்பர் 2 என்ன அப்டின்னா, உங்களுக்கு மேத்ஸ்லயும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். என்ன ரீசன் அப்டின்னா, நெறைய பேரு இந்த நான் ஐடில ஐடி மூவ் பண்றாங்க. இல்ல கரியர் கேப்லருந்து மூவ் பண்றவங்க தான் இந்த மிஸ்டேக்ஸ் நெறைய பேர் பண்றீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றது. ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த டேட்டா சயன்ஸ் கோர்ஸ் வந்து கோடிங்கே இல்ல. டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து கோடிங்கே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா சயன்ஸ் கோர்ஸ் போயி லட்சக்கணக்குல ஃபீஸ் கட்டுறாங்க. நெறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த டேட்டா சயன்டிஸ்ட்ன்றது ஒரு கேட்சியான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைய போட்டா நீங்க ஈஸியா வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இத பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இதுக்கான லிங்க்க வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.